ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கூகுள் ட்ரான்ஸ்லேட் சில பேருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் அதை பற்றி தெரிஞ்சுக்க. ஸோ நம்ம ரெகுலராக நிறைய ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி நிறையா படிப்போம். அதோட எக்ஸாக்ட் மீனிங் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஒன்று அந்த டெக்ஸ்ட்டே காப்பி பண்ணி போட்டு பேஸ்ட் பண்ணலாம், இல்லை அதில் இருக்கிற ஒரு சில சென்டென்ஸ் மட்டும் கூட காப்பி பண்ணி போட்டு பேஸ்ட் பண்ணலாம், ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு வேர்டை மட்டும் கூட நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் யூசேஜ் கூகுள் ட்ரான்ஸ்லேட் இருக்குது. மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தைக்கு சினானிம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் லே அவுட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோவை 2-3 வாட்டி கூட பாருங்கள். பார்த்துட்டு புரியலனா கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நாங்கள் சகுல் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். பிஃபோர் தட் லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், நான் இப்போ வந்து ட்ரான்ஸ்லேட் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, வெயிட் a minute. ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரான்ஸ்லேட் ஓப்பன் பண்ணுறேன். ட்ரான்ஸ்லேட். ஓகே, இப்போ ட்ரான்ஸ்லேட்டுக்குள்ளே வந்தோன்னே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா சேவ்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். Google Translate. இது சும்மா ஹெட்டிங்கு. Account and settings. Enter text. என்டர் டெக்ஸ்ட்ன்றதை தட்டிட்டு தான் நம்ம வந்து நமக்கு தேவையான வேர்டுக்கான மீனிங், தமிழ் மீனிங் பார்ப்போம். ஓகேங்களா? Paste button. பேஸ்ட். நம்ம ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு காப்பி பண்ணி வச்சுருக்கோம்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன நியூஸ் ஆர்டிக்கல் ஏதோ ஒன்று காப்பி பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அப்படின்னா இங்கே வந்துட்டு டேரெக்டாக இங்கேயே பேஸ்ட் கொடுத்துடலாம். நம்ம என்டர் டெக்ஸ்ட் கொடுத்துலாம், நம்ம கீபோர்டு வந்தோன்னா அங்கேருந்துலாம் பேஸ்ட் பண்ண தேவை, ஜஸ்ட் இங்கேருந்து பேஸ்ட் கொடுத்துடலாம். English. Translate text from English button. இது சோர்ஸ் லாங்குவேஜ், அதாவது பேஸ்ட் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிறது சோர்ஸ் லாங்குவேஜ். ஏன் இங்கிலீஷ்னு காட்டுதுன்னா, இதுக்கு முன்னாடி நான் இங்கிலீஷில் தானே டைப் பண்ணி சர்ச் பண்ணியிருப்பேன், அதனால் அது இங்கிலீஷே எடுத்துக்கிச்சு. ஸோ ஓகேங்களா, இது தட்டி நம்ம வந்து சோர்ஸ் லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். சோர்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னா நம்ம எந்த லாங்குவேஜில் உள்ள ஒரு வார்த்தைக்கு மீனிங் பார்க்க போகிறோமோ. உதாரணத்துக்கு இப்போது வந்து கன்சிஸ்ட்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுப்போம் இங்கிலீஷில். ஸோ அதுக்கான மீனிங் நமக்கு தெரியல அப்படின்னா சோர்ஸ் லாங்குவேஜ்ன்றதில் இங்கிலீஷை வச்சுட்டு கன்சிஸ்ட்ன்ற டைப் பண்ணோம்னா நமக்கு டார்கெட் லாங்குவேஜ் என்ன இருக்குதோ அதில் வரும். டார்கெட் லாங்குவேஜ் நம்ம தமிழில் வச்சுக்குவோம். Swap languages button. ஸ்வாப் லாங்குவேஜஸ் அப்படின்னா அடுத்து சொல்கிறேன். Spanish. Translate text to Spanish button. இங்கே ட்ரான்ஸ்லேட் டெக்ஸ்ட் டு ஸ்பானிஷ்னு இருக்குது. இதை நான் தட்டி இதே மாதிரி தான் டார்கெட் லாங்குவேஜுக்கும் இருக்கும். English. Translate text from English button. இது இருக்கா, இதை தட்டினோம்னா Translate from. ட்ரான்ஸ்லேட் ஃப்ரம் அப்படின்னு கேட்கும். Translate from. ஃப்ரமில் Back button. Search language button. சர்ச் லாங்குவேஜ். இதை கிளிக் பண்ணி நம்ம லாங்குவேஜ் சர்ச் பண்ணிக்கலாம், நிறைய லாங்குவேஜ் இருக்குன்றதுனால. More options button. மோர் ஆப்ஷன்ஸ். Detect language. மோர் ஆப்ஷன்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். Pop. Send feedback. சென்ட் ஃபீட்பேக் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. Translate. More options button. மோர் ஆப்ஷன்ஸ்க்கு அப்புறம் Detect language. டிடெக்ட் லாங்குவேஜ். All languages. ஆல் லாங்குவேஜ். டிடெக்ட் லாங்குவேஜில் வச்சுருங்க. Detect language. Translate. Detect language. Translate text from detect language button. ஸோ நம்ம இதில் வச்சா கூட நம்ம எந்த லாங்குவேஜில் போடுறோமோ அது தானாக அந்த லாங்குவேஜ்க்கு மாறிக்கும். பிகாஸ் நான் இங்கிலீஷில் கன்சிஸ்டன்ட் டைப் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி அது இங்கிலீஷ்க்கு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நான் திருப்பி உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் ஃப்ரம் லாங்குவேஜை வந்து, அதாவது Detect language. Translate text from detect language. இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதாவது இந்த Paste button. பேஸ்ட் பட்டனுக்கு அப்புறம் வர லாங்குவேஜை வந்து டிடெக்டில் வச்சுருங்க. அதுவே நீங்கள் டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கும். ஓகேங்களா? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அடுத்தது தான் நமக்கு தேவை. Spanish. Translate text to Spanish button. ட்ரான்ஸ்லேட் டெக்ஸ்ட் டு ஸ்பானிஷ்ன்னு இருக்குது. அதாவது இப்போ இங்கிலீஷில் எந்த லாங்குவேஜில் ஒரு வார்த்தையை டைப் பண்ணாலும் ஸ்பானிஷ் மீனிங் தான் வரும். இதை தட்டி Translate. ட்ரான்ஸ்லேட் to. Back button. ட்ரான்ஸ்லேட் டு. Search language button. இப்போ நம்ம சர்ச் பண்ணுவோம் தமிழில். இப்போ கீபோர்டு வந்துடுச்சு, டைப் பண்ணுவோம். M Tam I Tam L Tamil. தமிழ்னு போட்டேன். இப்போ ஸ்வைப் பண்ணி பார்ப்போம். Clear query button. கிளியர். நம்ம தப்பாக போட்டோம்னா கிளியர் பண்ணுறதுக்கு More options button. மோர் ஆப்ஷன்ஸ். Tamil. தமிழ். இதை தட்டிடுங்க. Translate Tamil. Translate text to Tamil. ஸோ இந்த button. மாதிரி வந்துடும். Detect language. Translate text from detect Detect language. language. Tamil. Translate text to Tamil. தமிழ். Conversation button. கான்வர்சேஷன். இதை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம். Camera button. கேமரா. இப்போ உங்கள்கிட்ட ஒரு புக்கு இல்லை நோட் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இதை வச்சு ஃபோட்டோ எடுத்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். Start dictation button. ஸ்டார்ட் டிக்டேஷன்னா வாய்ஸ் இன்புட்டு தான். நம்ம இதில் ஜஸ்ட்டு சொன்னோம்னாலே அதுக்கான மீனிங் வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து நான்
ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கறதுனால வருமான்னு தெரியல. அதனால் என்டர் டெக்ஸ்ட்டை தட்டுறேன். எப்படி Enter text. ஒரு ட்ரான்ஸ்லேட் பண்ணுற அந்த பேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. Enter text box. ஓகே, Editing. என்டர் டெக்ஸ்ட் பாக்ஸ் எடிட்டிங் வந்துடுச்சு. அந்த என்டர் டெக்ஸ்ட்டை தட்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அப்புறம் தான் பேஸ்ட் பண்ணணும். ஆர்எல்ஸ் அந்த என்டர் டெக்ஸ்ட் அப்படி இல்லைன்னா அந்த என்டர் டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பேஸ்ட் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரான்ஸ்லேட்டுக்குள்ளே வந்தோடனே பேஸ்ட் பண்ணி விட்ருவோம். அந்த மாதிரி பேஸ்ட் பண்ண முடியாது. ஒன்று நீங்கள் என்டர் டெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்கிற பேஸ்ட் பட்டனை யூஸ் பண்ணணும், இல்லை என்டர் டெக்ஸ்ட்டை தட்டிட்டு அதுக்கப்புறமா இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு வார்த்தையை டைப் பண்ணி சர்ச் பண்ணுவோம். கன்சிஸ்டன்ட் டைப் பண்ணுவோம். C CO O M con. Delete Sorry. M N November con. consist S I S consist. consist 5 T consist. consist நம்ம டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்வைப் பண்ணி பார்க்குறேன். More option consist text box. இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டாப் லெஃப்ட்டில் நேவிகேட்டர் பட்டன் இருக்கும். Navigate up button. டாப் லெஃப்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்வைப் பண்ணோம்னா Clear button. கிளியர். Handwriting button. ஹேண்ட் ரைட்டிங் நமக்கு சரியாக வராது. More options button. மோர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். Reverse translate. ரிவர்ஸ் ட்ரான்ஸ்லேட், Share. ஷேர் Send feedback. அண்ட் ஃபீட்பேக், அவ்வளோதான் இருக்குது. Consist text box. Handwriting. இந்த More more options option க்கு button. அப்புறம் Consist text box. Editing enter text. நம்மளோட டைப் பண்ண டெக்ஸ்ட் இருக்கும். அடுத்தது கொண்டிரு, அதாவது தமிழ் மீனிங்கை படிக்கும். ஓகேங்களா, நம்ம ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஸ்வைப் பண்ணோம்னா தமிழ் டெக்ஸ்ட் படிச்சிடும். நம்ம அப்படியே மீனிங் பார்த்துக்கலாம். இதில் இன்னும் நிறைய இருக்குது, காட்டுறேன். கொண்டிருன்னு வந்துச்சா, Quero. இது வந்து சும்மா போட்டிருக்கோம் எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுன்ற மாதிரி. Carrot. எக்ஸாம்பிள் To top. Capital K kilo. O Oscar. I India. இந்த மாதிரி. Focus. இது நமக்கு தேவையில்லை ஆக்சுவலி. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம். Speak translated text button. ஸ்பீக் ட்ரான்ஸ்லேட்டட் டெக்ஸ்ட், இதை தட்டினோம்னா படிக்கும். 1 செகண்ட். Mute 34 50 81. ஸோ இந்த மாதிரி படிக்கும். அதுக்கப்புறம் ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா Submit translation feedback button. சப்மிட் ட்ரான்ஸ்லேஷன் ஃபீட்பேக், இது சரியில்லைன்னா நம்ம கொடுக்கலாம். Copy translated text button. காப்பி ட்ரான்ஸ்லேட்டட் டெக்ஸ்ட், இது வந்து காப்பி பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ண டெக்ஸ்ட்டை. ஒரு வாரத்துக்குலாம் தேவைப்படாது, பெரிய ஒரு கட்டுரைனா இதில் நம்ம போடலாம். More translations. மோர் ட்ரான்ஸ்லேஷன், இது ஒரு ஹெட்டிங் மாதிரி. அடுத்து ஸ்வைப் பண்ணோம்னா Expand all button. எக்ஸ்பேண்ட் ஆல்னு இருக்கும். இது ஒரு ட்ரான்ஸ்லேட், அதாவது ஒரு வார்த்தைக்கு இந்த மாதிரியெல்லாம் கூட மீனிங் இருக்கும் அப்படின்றதாக அடிஷ்னல் மீனிங்ஸை கீழே கொடுத்துருப்பாங்க. Bird. Expand all button. ஸோ இங்கே எக்ஸ்பேண்ட் ஆல்னு ஒரு பட்டன் இருக்குது, இதை தட்டினோம்னா More translations. இந்த மோர் ட்ரான்ஸ்லேஷனுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பேண்ட் பட்டன் இருக்கும், அதை தட்டினோம்னா Collapse all button. நிறைய மீனிங் காட்டும். Collapse button. Bird. Collapse button. ஓகேங்களா, Collapse all button. Collapse bird. இதுக்கப்புறம் பார்ப்போம். Consist. இது ஒரு வெர்பு. கன்சிஸ்ட் வெர்பா எப்படி ஆக்ட் ஆகும், நவுனா எப்படி ஆக்ட் ஆகும் இங்கிலீஷ்க்காக கொடுத்துருப்பாங்க. Bird. வெர்பில் வந்து Consist. Speak translated text button. Copy translated. உட்பட்டிரு, Collapse button. Speak translated text button. Copy ஆக்கப்பட்டிரு, இந்த மாதிரி நிறைய மீனிங் இருக்குன்றதாக கொடுத்துருக்காங்க. Consist. Collapse button. Speak translate. Copy ஒரு translated. ஒரு இதுக்கு பக்கத்துலேயே இந்த ஸ்பீக் ட்ரான்ஸ்லேட், காப்பி ட்ரான்ஸ்லேட்ன்றதெல்லாம் காட்டும். நான் ரைட் ஸ்வைப் தான் பண்ணிட்டு இருக்கேன். Definitions of consist. ஸோ இது அவ்வளோதான். Verb. Be composed or make. இதுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இங்கிலீஷில் அந்த வார்த்தைக்கான யூசேஜ் என்னென்னா அதோட பர்பஸ் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, Definitions of consist. டெஃபினேஷன் ஆஃப் கன்சிஸ்ட், அந்த கன்சிஸ்டன்ற வார்த்தைக்கு டெஃபினேஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க. Verb. Be composed. ஒரு வெர்பா இது வந்து Be composed or made up of. ஏதோ ஒரு விஷயத்த என்ன போட்டிருக்கு, Be composed or made up of. பி கம்போஸ், ஒரு விஷயத்தை உருவாக்குறது, இந்த மாதிரி அதாவது நிலையாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மீனிங் வரும் வெர்பா. The exhibition consists of 180 drawings. பார்த்தீங்களா, 180 டிராயிங்ஸ் வந்து ஒரு எக்ஸிபிஷனில் இருக்குன்ட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வார்த்தையாக ஒரு வொக்காபுலரி படித்தோம்னா ஞாபகம் இருக்காது, பட் சென்டென்ஸாக படித்தோம்னா ஞாபகம் இருக்கும். ஸோ இப்போ வந்து கன்சிஸ்டன்ற வார்த்தைக்கு நமக்கு The exhibition consists of 180 drawings. த எக்ஸிபிஷன் கன்சிஸ்ட் 180 டிராயிங்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சென்டென்ஸாக மெமரி பண்ணோம்னா பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, Synonyms. சினானியம்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். நம்ம ஒரு வார்த்தையை தேடுறோம், பட் அதுக்கான சினானியம்ஸ் இருந்தால் நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்க அந்த வார்த்தையை. Be composed button. பி கம்போஸ்ட் மேலே கொடுத்துருந்தாங்களே டெஃபினிஷனில், அதே தான். Be made up button. பி மேடப், ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறது, உருவாக்குறது.
உருவாக்குறதுன்னு லிட்டரலாக எடுக்க முடியாது, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் மீனிங். Be formed button. Be formed. Comprise button. ஸோ இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. Contain button. தாங்க கீழே இப்போ நவுன் கொடுத்துருக்காங்க. Noun. நவுன் அதாவது வெர்பு ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நவுன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் நேம்ஸு, அடுத்து வெர்பாக எப்படி ஆக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நமக்கு தமிழ் டெக்ஸ்ட்டு அண்ட் இட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன், தமிழில் என்னென்னவா அந்த வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட்டு வந்து வெர்பு, அடுத்தது நவுனு, அடுத்து சினானிம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நவுன் கொடுத்துருக்காங்க. A set of railroad vehicles forming a complete train. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது To turn an entire consist requires a why. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கன்சிஸ்டன்ற வார்த்தையை நவுனாக எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. அடுத்தது வந்து அவ்வளோதான். சரிங்களா? இப்போ வந்து ஃபுல்லாக கீழே இழுத்துருவோம். English consist text box. இப்போது ஒரு வார்த்தை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் காட்டும். இதே உங்களுக்கு இங்கிலீஷில் இதோட ப்ரொனன்சியேஷன் தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட்டு டெலிட் பட்டனுக்கு கீழே கோ பட்டன் இருக்கும் கீபோர்டில், அதை கொடுங்க. Go. இதை கொடுத்துட்டிங்கன்னா Quero. இந்த கொண்டிருன்னு வார்த்தை இருந்துச்சு இல்லையா, அங்கேருந்து லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா Tamil. Copy original text button. காப்பி ஒரிஜினல் டெக்ஸ்ட், Speak original text ஸ்பீக் button. ஒரிஜினல் டெக்ஸ்ட். அதாவது அந்த கொண்டிருன்னு வார்த்தை சொல்லிச்சு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு அப்புறம் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் கோ பட்டன், டெலிட் பட்டன் பக்கத்தில் கீழே இருக்கும், அந்த கோ பட்டன் கொடுத்து லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா Consist text box enter text. இந்த மாதிரி வரும். English and dash detected. இங்கிலீஷு. More options button. Add to ஓகேங்களா? Facebook. இங்கே வந்து சாரி ஆட் டு ஃபேஸ்புக் Now. Bullet. Note. சாரி guys, Clear. Nav. Clear. Add to Facebook button. ஆட் டு ஃபேஸ்புக்னு ஒன்று இருக்கும். இந்த ஆட் டு ஃபேஸ்புக் எதுக்குன்னா இதில் நம்ம கொடுத்துட்டோம்னா இது ஒரு சேவ் ஆயிரும், இந்த வார்த்தை டிரான்ஸ்லேட்டில் சேவ் ஆயிரும். More options. Add to Facebook button. More English and dash சரிங்களா? consist text box enter. Speak original text button. இதை சொல்ல மறந்துட்டேன். Tamil. இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் அந்த கோ பட்டன் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிருந்தீங்கன்னா Tamil. தமிழ் இருக்கா, Copy original text button. காப்பி ஒரிஜினல் டெக்ஸ்ட், ஸ்பீக் ஒரிஜினல் டெக்ஸ்ட்னு இருக்கும். அதுனா ஒரிஜினல் டெக்ஸ்ட்னா நம்ம டைப் பண்ண அந்த டெக்ஸ்ட் அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். Speak original text button. இந்த லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணி பார்த்தேன். Consist. கன்சிஸ்ட் நமக்கு ப்ரொனன்சியேஷன் தெரியலனா இப்படியும் பார்த்துக்கலாம். அதுக்கு தான் அந்த கோ பட்டன் கொடுக்க சொன்னேன், அப்போ தான் ஈஸியாக கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நம்ம டக்குன்னு ஸ்க்ரீனில் வச்சு எடுக்க முடியாது, கொஞ்சம் சொதப்பலாக இருக்கும் அந்த இடம். ஸோ நீங்கள் ஒரு வார்த்தையை டைப் பண்ணிட்டு கோ பட்டன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கான மீனிங்கை ஸ்வைப் பண்ணி பார்த்துங்க. அப்படியே ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா Consist speak cop Tamil. கொண்டிருன்னு காட்டும். அப்போ நீங்கள் வந்து லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீக் ஒரிஜினல் டெக்ஸ்ட், ஸ்பீக் ஒரிஜினல் டெக்ஸ்ட், காப்பி ஒரிஜினல் டெக்ஸ்ட்னு இருக்கும். டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் வேணும்னா அது கீழே இருக்கும். Quero. Speak translated text ஸோ button. இந்த மாதிரி ரைட்டில் ஸ்வைப் பண்ணி ஸ்பீக் டிரான்ஸ்லேட் டெக்ஸ்ட் இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? இப்போ பேக் வந்துடுறேன். இப்போது Camera button. Start dictation button. ஸ்டார்ட் டிக்டேஷன் இருக்குது, கொடுத்தா வேலை செய்யுமான்னு தெரியல, ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குல்ல மைக்ரோஃபோன், அதனால். Speech input isn't available for the selected start dictation button. ஓகே, ஸ்பீச் அவைலபிள் இஸ்ன்ட்டுன்னு வந்துருச்சு, ஏன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம்ல அதனால். இப்போது ஆட் டு ஃபேஸ்புக்னு ஒன்று இருந்துச்சுல்ல, அது எதுக்குன்னா Enter text. இருங்க வரேன். Signed in as Abhishek. ஸோ இன்னொரு விஷயமும் காட்டிக்கிறேன். இப்போது நம்ம நிறைய வார்த்தைகள் மீனிங் பார்க்குறோம், அதோட ஹிஸ்ட்ரி எங்கே பார்க்குறதுனா டாப் ரைட்டில் வந்து Signed in as Abhishek. ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதாவது நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அதை தட்டினீங்கன்னா Account and settings. இதில் ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா Help settings. Downloaded history. ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே வாங்க. அதுக்கு கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோடட் லாங்குவேஜ் ஆஃப்லைன்லேயே நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், நெட் இல்லைனா கூட. ஸோ அதெல்லாம் நம்ம லாங்குவேஜ் பேக் டவுன்லோட் பண்ணியிருக்கோம், அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா? History. ஹிஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்கன்னா Translate. இங்கே வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும் நம்மளோட எல்லா ட்ரான்ஸ்லேட்டட் வேர்ட்ஸும் இங்கே இருக்கும். Today. டுடே இது வந்து கீழேருந்து இருக்கும், அதாவது கடைசியாக நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணது கீழே இருக்கும், லைக் வாட்ஸ்அப் சாட் மாதிரி. Language English. Text. Consist language Tamil. Text. ஸோ இந்த மாதிரி இருக்கும். நமக்கு ப்ரீவியஸ் டேஸ்லாம் வேணுன்னா லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிட்டே போகணும். இப்போ இதை தட்டுறேன். Navigate up button. நேவிகேட்டரு. History. Add to Facebook button. ஆட் டு ஃபேஸ்புக்னு இருக்குது, இதை கொடுத்துட்டோம்னா ஃபேஸ்புக்கில் ஆட் ஆகிரும். Remove from Facebook. ஸோ இந்த மாதிரி ஆட் ஆயிடுச்சு. History button. இது ஹிஸ்ட்ரின்னு நம்ம இருக்கிறதுனால ஹிஸ்ட்ரி பட்டன் காட்டுது. Remove from Facebook button. ரிமூவ் ஃப்ரம் ஃபேஸ்புக்னு More இருக்குது. options. English and more options இப்போ வந்து button. இந்த மோர் ஆப்ஷன்ஸை தட்டினோம்னா Reverse translate. ரிவர்ஸ் ட்ரான்ஸ்லேட்னா அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கும். Translate. More Tamil. Quero. Speak original text. Copy English. இங்கிலீஷ் வந்து Have. Unknown. ஹேவ்னு வந்திருக்குன்னா கொண்டிருன்றதுக்கு ஹேவ்னு ஒரு மீனிங் இங்கிலீஷில் உண்டு. ஸோ அதனால் வந்து அப்படி கொடுத்துருக்குது இது. ஓகேங்களா?
ஸோ அதனால் லாங்குவேஜை ஸ்வாப் பண்ணோன்னா இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணிக்கலாம். மோர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு ரிவர்ஸ் ட்ரான்ஸ்லேட் கொடுத்து இப்போ இதை ரிவர்ஸ் ட்ரான்ஸ்லேட் கொடுத்து பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. Reverse translate. ரிவர்ஸ் ட்ரான்ஸ்லேட் கொடுத்துட்டோம். More options என்ன button. வருதுன்னு பார்ப்போம். English. Have text box enter text. பார்த்தீங்களா அங்கே ஹேவ் வந்து ரிசல்ட்டாக நமக்கு வந்துருந்துச்சு. இங்கே வந்து அது என்டர் டெக்ஸ்ட்டாக மாறிடுச்சு. Speak original text. Copy Tamil. வேண்டும் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் அது வந்து கொடுத்துருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரிவர்ஸ் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணலாம். ஏன் இப்படி மீனிங் மாறுதுன்னா ஒரு வார்த்தைக்கே நிறைய மீனிங் இருக்கும் இல்லையா, அதில் வர கன்ஃபியூஷன் தான் இது. இங்கே ஒரு ட்ரான்ஸ்லேட் பேஜில் இருக்கிற மோர் ஆப்ஷன்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குன்னா காப்பி இருக்கும், சாரி ஷேர் இருக்கும். Send. Share. ஷேர் கொடுத்துக்கலாம். Share. Cancel. வேண்டும் Copy. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸ்லேட் Translate. பண்ணிக்கலாம். More add to phrasebook button. Clear button. ஸோ இப்போ நம்ம பேக் போயிடுவோம். Save button. இப்போ நம்ம சேவ்டுன்னு டாப் லெஃப்ட் ஒன்று இருந்துச்சு, அதை தட்டுவோம். Saved. இதுக்குள்ள என்ன Save. இருக்குன்னு Back பார்ப்போம். button. Search button. Refresh button. ரிஃப்ரெஷ். View saved transcripts button. Language detect language. Text. Consist language Tamil. Text. கொண்டிரு இங்கே பார்த்தீங்களா இங்கே வந்துருச்சு அது. ஸோ இதுதான் இதோட யூசேஜ். ரெஃப்ரெஷ் இருக்கும், உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் சேவ் பண்ணது வரலாம் ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கலாம். Save button. சரிங்களா. இந்த கான்வர்சேஷன் வந்து நாங்கள் முடிஞ்சால் அப்புறமா ரெக்கார்ட் பண்ண பார்க்குறோம். பிகாஸ் ரெக்கார்ட் பண்ண முடியல, மைக்கை எடுத்துக்க மாட்டேங்குது. எங்களோட ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க தொட்டு இதை எடுக்க மாட்டேங்குது. ஸோ இஃப் பாசிபிள் நாங்கள் அப்புறம் ட்ரை பண்ணுறோம் அதை. ஓகே guys, இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கங்க. பிகாஸ் அதுதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். தேங்க்யூ. Microphone sound. Tap to pause.